வணக்கம் எவ்ரிவன். நான் உங்கள் செந்தமிழ் நாட்டு தமிழச்சி நெதர்லாந்துலேருந்து. இப்போ நம்ம இந்த ஊரில் வந்து ரோட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு குவிக்காக பார்க்கலாம். இது ஒரு வெரி ஷார்ட் வீடியோ தான். எனக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் போகிற பாத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிறது சைக்கிள் பாத்து, அதுக்கப்புறம் அந்த பக்கம் இருக்கிறது வண்டிக்கு போகிறதுக்காக போத் வேஸ் இருக்குது. அப்புறம் இன்னொன்று நோட் பண்ணுங்களேன், இந்த சுற்றி இந்த சின்ன இடத்துல எவ்வளோ மரம் இருக்கு இல்லையா அழகாக. இப்போ நான் ரோடை க்ராஸ் பண்ணி ட்ராம் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். இங்கே வந்து பஸ்க்கு டிக்கெட் இருக்கிற மாதிரி நம்ம ஊரில் இங்கே வந்து இந்த கார்டு தான், அதை ஸ்வைப் பண்ணிவிட்டு நான் இப்போ ட்ராம் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்களேன். இது பார்க்க வந்து ரயில்வே ட்ராக்ஸ் மாதிரி தானே இருக்குது. ஆமாங்க, ஆக்சுவலி ட்ராம் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் அதே மாதிரி தான் இருக்கும் கான்செப்ட்டு. பார்க்க மாடர்னாக இருக்கும். இந்த ஒயிட் கலரில் போட்டிருக்கல இந்த கல் வந்து பார்வை இல்லாதவங்களுக்காக, அது வந்து ஒரு மாதிரி ஃப்ரிக்ஷன்ஸோடு இருக்கும்ல, அவங்க அந்த ஸ்டிக்கை வச்சு நடந்து போகிறதுக்காகவும், வீல் சேரில் இருக்கிறவங்க எந்த இடத்துல நின்னால் டிரைவர் வந்து இறங்கி அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்போடு கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே போர்டு வந்து அடுத்தடுத்து வர ட்ராமோட டைமிங்ஸை டிஸ்பிளே பண்ணுது. அங்கே இருக்கிற மிஷின் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். டெய்லி ரீசார்ஜ் பண்ணுறவங்க இல்லை மந்த்லி இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் லோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா டஸ்ட்பின்ஸு கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ எல்லா வாட்டியும் டஸ்ட்பின்ஸை அவங்க க்ளீன் பண்ணுவாங்க ரொட்டீனாக. ஸோ அதனால் எந்த டஸ்ட்பின் நான் என்றைக்குமே ஃபுல்லாகி நான் பார்த்ததே கிடையாது. இடமும் எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ இன்னொரு ஆக்சஸ் வந்து பஸ்ஸும் ட்ராமும் பக்கத்தில் தான் இருக்கும் மோஸ்ட்லி. அப்புறம் ரோடு க்ராசிங்க்கு சிக்னல்ஸ் எல்லாம் பெடஸ்ட்ரியனுக்குன்னு தனி சிக்னல் இருக்கும். இங்கே வந்து நான் ஏன் ட்ராமில் போகிறேன், கார் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நான் வந்து கார் இன்னும் வாங்கலைங்க. எனக்கு லைசன்ஸ் இருக்குது. அந்த லைசன்ஸ் மாற்றினட்டு அது வந்து என்ன சொல்கிறது, இந்தியன் லைசன்ஸே நம்ம வந்து இங்கே எப்படி மாற்றிக்கலான்றது ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி நான் மாற்றிட்டேன். பட் ஆனாலும் நான் இன்னும் கார் வாங்கலை. அண்ட் ஆல்சோ பிகாஸ் டைம் பீங் என்னோடய ஃபேமிலி வந்து தனியாக இந்தியாவில் இருக்காங்க, நான் இங்கே இருக்கேன். ஸோ அந்த பிளானை நாங்கள் மொத்தமாக ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ ஃப்யூச்சரில் ஃபேமிலி இங்கே ஃபுல்லாக மூவ் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் கார் வாங்கலான்ற பிளான். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏர்போர்ட்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது இந்த டனல்குள்ளே வர மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் நான் வீடியோ எடுக்க மோஸ்ட்லி மறந்துடுவேன். இந்த வாட்டி ஞாபகம் வந்ததுனால நான் இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ இந்த டனல் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆர்கனைஸ்டாக, மேலே எவ்வளோ லைட்ஸ், கீழே எவ்வளோ லைட்ஸ், சைடில் லைட்ஸ், எமர்ஜென்சி, எல்லோரும் ஒரே ஒரு டிஸ்டன்ஸோடு ஒரு நீட்டாக ஆர்கனைஸ்டாக ஓட்டுறாங்கல்ல. ஆக்சுவலி இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த காருங்கெல்லாம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவங்க வந்து 120, 130 ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. அதுவும் இது 7 o'clock ஆகிடுச்சு, தாண்டிடுச்சு. அதனால் ஸ்பீட் லிமிட்டே கிடையாது. 100 போக வேண்டிய இடத்துல 130 வரைக்கும் போகலாம். ஆனால் நமக்கு காருக்குள்ளே போகிறதுனால அந்த ஸ்பீட் அவ்வளோவா தெரியல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வெளியில் வந்துட்டோம். இங்கே சைடில் பேரிகேட்ஸ் போட்டிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் வீடியோட மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.